புதுசாக வந்து ரோபோவில் சில ஃபீச்சர்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதாவது அப்டேட் பண்ணியிருக்கோம், ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. தயவு செஞ்சு நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருக்கட்டும், பார்க்குறவங்களுக்கும் இது நம்ம கன்ஃபியூஷன் ஆகிக்க வேண்டாம். இது வந்து புது ஸ்ட்ராட்டஜி இல்லை, இது வந்து ஒரு சில அப்டேஷன் பண்ணியிருக்கோம். அந்த அப்டேஷன் என்னன்றதை மட்டும் இப்போ நான் தெளிவாக விளக்குறேன். ஃபஸ்ட்டு இதில் நம்ம பழைய கஸ்டமர்ஸ் தெரியும், நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை ஆட் பண்ணுறதுக்கு ப்ளக்இன் ஃபார் ஓன் ஏஎஃப்எல், அதாவது நம்ம ப்ளக்இன் எடுத்து போடுவோம். இந்த ப்ளக்இன் எடுத்து நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஆட் பண்ண உடனேயே நமக்கு ஆஸ் யூஷுவலாக நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸ்டாப் லாஸில் வந்து 3 விதமான ஆப்ஷன் இருக்கும். அதாவது யூஸ்வலாக இப்போ வந்து 2 விதமான ஆப்ஷன் இருக்கும். உள்ள ஒரு ஆப்ஷன் வந்து பர்சன்டேஜில் செட் பண்ணிக்கிறது, மற்றொரு ஆப்ஷன் பாயிண்ட்ஸில் செட் பண்ணிக்கிறது. இந்த 2 ஆப்ஷன் மட்டும்தான் யூஸ்வலாக நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இதில் பாயிண்ட்ஸை செட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்ஸுன்ற இடத்துல ஒரு 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், டார்கெட் வந்து ஒரு 60 பாயிண்ட்டு, டார்கெட் 1 அதாவது டார்கெட் 2 வந்து ஒரு 80 பாயிண்ட் போட்டோம் அப்படின்னா நமக்கு சாதாரணமாக இது பாயிண்ட்ஸில் எடுத்துக்க ஆரம்பிக்கும். ரோபோவில் என்ன என்ட்ரி ப்ரைஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இதை நம்ம இப்போ வந்து பாயிண்ட்ஸில் தேவைப்படாதவங்க வந்து பர்சன்டேஜில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை. பர்சன்டேஜில் யூஸ் பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ் வரும்போது இந்த இடத்துல நம்ம பர்சன்டேஜில் செட் பண்ணிக்கிறோம். இப்போது புதுசாக ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கோம். அந்த ஆப்ஷன் என்னென்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ன்ற ஆப்ஷன் இந்த இடத்துல கீழே இருக்கும். அதில் 3 விதமான மெத்தடில் நம்ம இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை கொண்டு வந்துக்கலாம். முதல் மெத்தட், இந்த இடத்துல வந்து கேண்டில்ஸ் ஆவரேஜ் ஹை லோ அப்படின்ற ஆப்ஷன் போட்டுட்டோம் அப்படின்னா இது இந்த இடத்துல அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. கேண்டில்ஸ் ஆவரேஜ் ஹை லோ அப்படின்னா நமக்கு எங்கே என்ட்ரி சிக்னல் எடுக்குதோ அதுலேருந்து லாஸ்ட் 5 கேண்டலுடைய லோ வந்து ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வரும். உதாரணத்துக்கு மார்க்கெட் மேலே போக இந்த ஸ்டாப் லாஸ் வந்து மேலே வந்துகிட்டே இருக்கும். இந்த கீழே இருக்கக்கூடிய லைன் எப்போ ஸ்டாப் லாஸ் தட்டுதோ அப்போ பொசிஷன் கட் பண்ணிடும். இப்போ எனக்கு இந்த 5 கேண்டில் வேணாம், லாஸ்ட்டு வந்து ஒரு 3 கேண்டலுடைய ஸ்டாப் லாஸ் வேணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல 3ன்றதை போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த 3 கேண்டலுடைய ஸ்டாப் லாஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். லாஸ்ட் 3 கேண்டலுடைய லோ வர ஆரம்பிச்சிடும். 5 கேண்டில் போட்டோம் அப்படின்னா 5 கேண்டலுடைய ஹை லோ ஸ்டாப் லாஸ் வந்து 5 கேண்டலுடைய லோ வந்து வர ஆரம்பிச்சிடும். இது வந்து செல்லு வரும்போது ஹையை ஃபாலோ பண்ணிக்கும், பை வரும்போது லோவை ஃபாலோ பண்ணிக்கும். இப்போ இந்த சிக்னலை பொறுத்த மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே பை வந்த உடனே கீழே இந்த ஸ்டாப் லாஸ் லைன் எவ்ரி 5 கேண்டில் லாஸ்ட் 5 கேண்டலுடைய லோவஸ்ட் லோவை எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல ஹிட் ஆகுது. இது வந்து இந்த கேண்டில்ஸ் ஹை லோ அப்படின்ற ஒரு செட்டிங்கை நம்ம வச்சோம்னா, ஒன்ஸ் நம்ம இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சோம் அப்படின்னா நார்மலாக நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடில் இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸை ரோபோ எடுத்துக்காது. ஏன்னா நம்ம இதை செலக்ட் பண்ணோன்னா இது மட்டும் தான் எடுக்கும். இது நன்னுன்னு கொடுத்தா மட்டும்தான் ட்ரெடிஷ்னலாக நம்ம இருக்கக்கூடிய அந்த மெத்தட் வந்து அந்த ஆப்ஷன் வந்து ரோபோ எடுத்துக்கும். இப்போ நம்ம இதில் கேண்டில்ஸ் ஹை லோ எடுத்ததுனால இது எடுக்கும். ரெண்டாவது ஆப்ஷன், ரெண்டாவது வந்து ஜிக்ஸாக் பார்க்கலாம். ஜிக்ஸாக்ன்றது என்ன அப்படின்னா நம்ம யூஸ்வலாக ஜிக்ஸாக் இண்டிகேட்டர் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஜிக்ஸாக் இண்டிகேட்டரில் எப்படி நம்ம ஸ்டாப் லாஸ் எடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜிக்ஸாகில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி பேராமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு 0.5 எடுத்துக்கலாம், டிஃபால்ட்டாக 0.5 இருக்குது, நமக்கு எது வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஜிக்ஸாக் இண்டிகேட்டர் நம்ம வச்சோம் அப்படின்னா இதில் பார்க்குறோம் இந்த இடத்துல பை வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல பை வந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஃபஸ்ட்டு லோ இருக்கக்கூடிய ஜிக்ஸாக் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கும். அடுத்தது வந்து திரும்ப ரெண்டாவது ஜிக்ஸாக் ஃபாலோ ஆச்சு அப்படின்னா ரெண்டாவது ஜிக்ஸாக் ஃபாலோ ஆகிட்டு மேலே போகும்போது இந்த ஜிக்ஸாகை ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கும். அடுத்தது இந்த ஜிக்ஸாக் ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கும், இந்த ஜிக்ஸாக் ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கும். எப்போ இந்த ஜிக்ஸாக் லோயஸ்ட் லோ அடிக்குதோ அப்போ வந்து நமக்கு பொசிஷன் கட் ஆகிடும். இந்த ஜிக்ஸாக்ன்றது எப்படின்னா லேட்டஸ்ட் லோவை வந்து ட்ரைல் பண்ணிகிட்டே வரும். இதுதான் இந்த ஜிக்ஸாக் இண்டிகேட்டருடைய ஸ்டாப் லாஸுடைய விஷயம். மூணாவது ஆப்ஷனாக இருக்கக்கூடியது வந்து ரொம்ப சிம்பிள். இதில் வந்து மேனுவல் லைன் இன்புட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் எப்படி ஸ்டாப் லாஸ் ட்ரெயில் ஆகுன்றதை பார்க்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து நம்ம ரோபோவில் ஸ்கேல்பிங் மூலமாக பண்ணுறவங்களா இருந்ததுன்னா அவங்க இந்த ஆப்ஷன் ரொம்ப உபயோகமாக இருக்கும். அது எப்படின்னா இந்த மேனுவல் லைன் இன்புட் போட்டுட்டு இந்த ஹரிசாண்டல் லைனை கிளிக் பண்ணிவிட்டு
எங்கேயாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு பண்ண உடனே உள்ள ப்ராப்பர்ட்டிஸில் ஸ்டடி ஐடி வந்து எஸ்டின்னு மாற்றிக்கணும். எஸ்டின்னு மாற்றிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரோபோ வந்து இந்த லைன் எங்கே இருக்கோ அதை ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு இங்கே பை வந்த உடனே இந்த லைன் இந்த ஹரிசாண்டல் லைன் கீழே இருந்த உடனே அதை ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கும். சப்போஸ் ப்ரைஸ் மேலே போக ஜஸ்ட்டு நம்ம இந்த லைனை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு தள்ளிட்டு போனாலே போதும். இல்லை நம்ம வேல்யூ போட்டு மூவ் பண்ணலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து இந்த மேனுவல் லைன் வந்து பை வந்திருக்கு, பை வந்து மேலே போகுது. நம்ம வந்து ஸ்கேல்பிங் பண்ணும்போது இந்த லைனை இப்படி மேலே இப்படி தூக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ப்ரைஸ் இங்கே இருக்கும்போது இங்கே எடுத்துக்கலாம். ப்ரைஸ் மேலே போக ஜஸ்ட் இந்த லைனை வந்து மூவ் பண்ணாலே போதுமானது. சும்மா ஜஸ்ட் கிளிக் பண்ணி மூவ் பண்ணனாலே வரும். எப்போ இந்த லைனை வந்து ப்ரைஸ் டச் ஆகுதோ அப்போ அது பொசிஷனை எக்ஸிட் பண்ணிடும். இதை வந்து நம்ம தள்ளிட்டும் போகலாம், இல்லை வேல்யூ வந்து டபுள் கிளிக் பண்ணி வேல்யூவாகவும் டைப் பண்ணலாம். இந்த 3 புது அப்டேஷன்ஸ் வந்து ரோபோவில் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ், ஜிக்ஸாக், மேனுவல் லைன் இன்புட் வந்திருக்கு. இந்த லைன் வேணான்னா ரைட் கிளிக் பண்ணி delete all ஸ்டடீஸ்ன்றதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த லைன் போயிடும். முக்கியமான விஷயம், இதில் நம்ம இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை எதை நன் இருந்தது அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக வைக்கக்கூடிய மெத்தட் ஒர்க் ஆகும். நம்ம இதை எதுலையாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய பேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்து ரோபோ எடுத்துக்காது. இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேஷன். எக்ஸிஸ்டிங் சப்போர்ட் டீம் கால் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டைம் கொடுப்பாரு. அந்த டைமுக்கு வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவாரு. நன்றி, வணக்கம்.